என்னும் அவலூர்பேட்டை சேர்ந்த கிறிஸ்டன் மேஸ்திரி ஐயா அவர்கள் மணமக்களை வாழ்த்தி 51 ரூபாய் கொடுத்து பெருமை சேர்க்கிறார். மொய்ய 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 ஏ வரது இருடா மொய்ய. திருவாளர் ஆறுமுகம் செல்வி ஐயா அவர்கள் அம்மா அவர்கள் இருவரும் சேர்ந்து மணமக்களுக்காக 101 ரூபாயும் மணமகளை பாராட்டி 101 ரூபாய் கொடுத்து பெருமை சேர்க்கிறார். மொய்யே இன்னும் மணி ஐயா அவர்கள் பெண்ணுக்கு முன்னாள் காதலர் சதீஷ் இன்னும் சதீஷ் அருமை காந்தி அம்மையார் அவர்கள் இங்கு மணமக்களை வாழ்த்தி 201 ரூபாய் கொடுத்து பெருமை சேர்க்கிறார். மொய்யே போய் முடிஞ்சுதுங்க. முடிஞ்சிச்சேடா. டேய் அடுத்தது ஐயர்டா. ஐயர் கணத்துல விட்டாருமா. பாவி என்னடா செய்த? யாரு? நான் தான் தள்ளிட்டேன். ஒரு 5000 ரூபாய் வாங்கினேன் கேட்டுக்கினே அந்த தள்ளிட்டேன். அட பாவி இப்ப கல்யாணம் நடக்கணும்டா. ஐயோ ஐயர்ல அந்த கல்யாணம் பண்ண கூடாதா? எப்படிடா நடக்கும்? என்ன வம்பா போச்சாப்பா? ஐயர் வேற இல்ல. ஏமா இப்படி ஒண்ணா செய்யலாமா? இப்ப செய்யற ஐயர் மந்திரம் 2 1 எனக்கு தெரியும். நான் சொல்லட்டுமா? எப்படி? எங்க அம்மா ஐயர் விட்ட வேலை செய்தாங்களா அப்பதான் நான் பிறந்தனும். அப்படின்னா ஐயர் உங்க அம்மா வச்சிருந்தாரா? நீ போய் பாத்தியா? ஐயர் வச்சிருந்தா எங்க அம்மா ஐயர் விட்டு வேலை செஞ்சாங்களே. எங்க அம்மா பாக்கிறதுக்கு ஐயர் வீட்டுக்கு போவேன். அப்ப ஜன்னல் வழியா எட்டி பார்த்தேன் பாரு. ஐயர் சொல்லி இந்த மந்திரத்தை 2 1 புடிச்சினோன்ட்டு. அப்படியா? தெய்வம் போல வந்துட்டப்பா. நீ தான் அந்த மந்திரத்தை சொல்லணும். நானே சொல்லட்டுமா? ஆமாப்பா. ஐயரை மாறிட்டுமா? கண்டிப்பா. என்ன இவ்வளவு வேக்கடா இருக்கு? இவ்வளவு வேக்கடா இருக்கு. ஒரு ஃபேன் கட்டு போட கூட தடி அப்படியே உட்கார்ந்து இருக்கா. இவ்வளவு வேக்க பனி பெய்து உனக்கு ஃபேன் கேக்குதா? மாலை ஏறி டிராப் மாலை ஏறி ஏய் சுத்ராமுண்டா என்ன வல்ல அப்படியே உட்கார்ந்து இருக்கா? சொல்லுங்க நீங்க இரண்டி என் வாத்தால சாரபா முட்டா. என்ன ஒரிஜினல் ஐராவே மாறிட்டியா? பிராமணா அண்ணா அப்படி தானே பேசுவா. வெறுமனேரி அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேங்க. எதுக்கு உத்தரவு வாங்கிக்கிற? மந்திரம் சொல்லுங்க. என்னடா எங்க சொல்ல வேண்டிய வார்த்தை இது? என்ன ஒரே வேக்காடா இருக்கு. அட பாவி குளிர் பிடிச்ச எல்லாம் ஏந்து போறாங்க. குளிர்தா? எங்க இருந்து வர குளிருக்கு உடம்புல பயம் இருந்தா குளிர் வருமா? சொல்லிட்டுங்களா? சொல்லுப்பா. ஆம் சுக்லாமரதம் விஷ்ணு சரி வேணும். ஏங்க பங்காளிங்களா வந்துட்டாங்களா? அட பாவி எங்க கேட்க வேண்டிய வார்த்தை இது? கல்யாணத்துக்கு சொந்தக்காரலாம் வந்துட்டாங்களாங்க? வந்துட்டாங்க. அதான் சொல்றேன். வந்துட்டாங்க. ஆம் ஸ்ரீசேலே சஜாபாத்திரமே மீசி எடுக்கறவங்களா மீசி எடுத்துக்கலாம். என்னங்க இது? ஐரா இல்ல நீ? டேய் ஐயர் பிடிச்சு போய்டேடா பாவி. இப்பதான் லைட்டா குளிர்ற மாதிரி இருக்கு. டேய் தெரியாத மணில கழட்டணும். கொலகாரி சொல்றதெல்லாம் இங்க சொல்றியடா டேய். ஐயோ ஆவி. தெரியா சொல்லிட்டமா. விடுமா. எதல விட்ட மந்திரத்தை? அதுல விட்ட. அதுல விட்ட மந்திரத்தை. டேய் எங்கடா பாவி மந்திரமே சொன்ன நீ? ஏமா நீ அப்படி போமா தயவு செய்து. உன்னாலே மந்திரம் மாத்திரம் பழுகுது. பாருங்க சார் உடம்பால் தானே? என்னடா சொல்ற? என்னடா உடம்பால்? கல்யாணம் முடிஞ்ச உடனே பால் மரம் தானே? முதலருக்கு பால் பழம். அதே ஆமா சொல்லிடுறேன். சொல்லிட்டீங்களா? சொல்லுப்பா. குருவே விண்ணப்பட்டுகாராய் காதலிச்சு கைவிட்டவனும் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்காதவனும் சேத்பட்டுக்கு 6:30 மணிக்கு வந்து நின்றானா 7:30 மணிக்கு வந்து நின்னவனும் இவனுக்குலாம் யாது வரணும் கேட்டான் ஜாம்புவேந்தன். ஓடுற ரயில்ல வச்சு 2 துண்டு ஆக்குறானா. காலி கதவு தரே அரிச்சத்ரா வைவுடு மொய்யால தூக்குடா. ஏய் அர்ச்சனா போய் குட்டனா என் மகனே. என்னங்க அச்சந்திர கோயிலாண்ட சொல்ற மத்தலாம் சொல்லிக்கிறே. அச்சந்திர கோயில நம்ம ஆரம்பிக்கும் போதே சொல்லக்கூடாது. அப்படியே உட்காந்துக்கிறியாப்பா கம்யூனிட்டி போயில. என்ன வம்பா போச்சு? உரிமையா மேம் மாலை ஏறுமா. டேய் கல்யாணத்துக்கு மாலை ஏறி. டேய் என்ன வெச்சு வேதனை பண்றோம் பாரு. என்ன வெச்சிட்டு இருக்கியா? ஏய் மூடுற வாய். என்ன வெச்சிட்டு இருக்க? அவ அப்படியே நின்னுட்டு இருக்கா. நாட்டு மகாராணி ஐருவர் வாடா. உனக்கு எதனா சுகர் இருக்கா? சொல்றேன். ஏன் உனக்கு கோவம் வருது? வராது. இல்ல சக்கரை வியாதியா? ஏடா கூடமா பேச. சக்கரை யாருக்கு இவருக்கு சொல்றியா? டேய் எனக்கு சக்கரை இவன் சரியா இருந்ததானே? சும்மா நக்கற. சும்மாங்கறமா எதனா சொல்றான். சரியில்ல. சக்கரை இனிக்கிற சக்கரை. நீ ஓடியாந்து நீ அப்படியே நிக்கிற. நீ கம்முனு நீ சொல்லடா நீ. அவ வேற ஏதோ சொல்ல வந்தா போட்டு அப்படியே அமிக்கிட்டா. தாலி கட்டிய கணவன் பேர சொல்ல மாடி. என்ன பேசுறடி? இடிக்கிற மத்தியா பாவி. வெறுமனே சாப்ப வாங்கிச்சு நடுப்புட்டார் கால நம்ம கதைய இடிக்கிறப்பா. நேராவது சொல்லிட்டுமா? கல்யாணம் பண்ணி சொல்லிட்டுமா? சொல்லப்பா. ஆம் தேவதேவம் சுமதேவம் சூரிய கோடி சமம் ஆம் சுக்காமரதி
ஆம் ஸ்ரீசலே நான் சோதாபம் தசி ஏத்துக்கு போங்க. ஏய், என்னையா? என்னடா சுடுக்கே? என்ன என் மந்திரம் சொல்ல விடுறேன் ஏண்டாலே யோ. சும்மா நோண்டிக்கலாம் ஏண்டாலே அறியாதுங்க அப்படிதான் இருக்கா என்ன அறியாதுங்க சின்ன சிறுசு அப்படிதான்டா இருப்பாங்க. என்ன அங்கேயே போகுது எலிமெண்ட் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கா மனமேடையிலே இப்படி கலர்ந்தா அவன் நைட்டுக்கு சும்மா இருப்பாளா யோ, உன் வேலை என்ன ஐயரே அடியோ கரியா ஐயரே நான் மாப்பிள சீனிட்டே இருக்காரு. பொட்டிக்கார் பக்கத்துல போய் உட்காரு நோண்டிண்டே இருப்பாரு பெருமனேரி கம்மனு இருக்குப்பா ஏப்பா சும்மா இருக்குப்பா மந்திரம் வரல எனக்கு எதில் விட்டுனே தெரியல மந்திரத்தை ஏங்க கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்ம கிளம்பிடலாங்க. உண்மைதான் ஆமா. ஒரு கட்ட பிற ரெண்டு மம்டி எடுத்துன்னு கிளம்பி நான் வரேன் ஐயா ஒரு கட்ட பிற ஒரு மம்டி எடுத்துன்னு கிளம்பி ரெண்டு பள்ளம் தோண்டி ரெண்டு பேரும் படுத்துக்கின்னு மண்ணை தள்ளிக்குங்க ஏன்டா எதுக்கு அதுதான் அறியாதுங்க உங்களுக்கு என்ன வயசான என்ன காலத்துல வயசாகி போச்சேனா ஆ. டேய் ஏய், 50 சின்ன கிலோ சிறுசுங்க ஆசை அவங்க. வரும் ஆசையுடன் பாசம் வரும் அது அந்தரங்கம் கிடையாதம்மா தெரிஞ்சுக்கிட்டியா? இனி நான் செல்ல சுகந்தம் ஆன மாட்டேன் டேய் குழந்தை அவங்க சின்ன சிறுசுங்க அப்படி எப்படி இருப்பாங்க? நம்ம இருக்கலாமா? ஆரம் இல்ல. மந்திரம் சொல்ல விடுங்கம்மா ஏமா போமா எட்ட போமா என்ன வந்து பாத்துட்டு இருக்க பொண்ணு நான் குஞ்சு பாத்துட்டு இருக்கா குனிந்து பார்க்கிறேன். குனிஞ்சு பாத்துட்டு இருக்கா மருமக வெக்கப்படுறாப்பா. ஐயோ வெக்கத்தை தூக்கி அக்கத்துல வையுமா இந்த மாதிரி வெக்கப்படுறதான் ஆல் ரவுண்டு வரும் எனக்கு தெரியாதா ஸ்ரீ சேலே சதியா பாத்திரத்தி வாத்து கொலை வந்தே ரவியஜா மாதவனி கஸ்தூரி திலக நலாட்டவளிக வச்சஸ்திரே கௌஸ்துவம் நாசகே நமக்கிதம் கருதிலே வேணுகிறே கங்கணம் கோவஷ்ட பரிவஷ்டித கோபால சூடாமணி ஸ்ரீ சேலே சதி அதே தான் சொல்லிருந்தா உங்களாலேயே மந்திரம் மறந்து போகுது மாத்துடா. மாலையை பிச்சு பிச்சு போட்டு பூ போறதுல பூ தானே போடணும். உதிரி பூ எவ்வளோ பூ இருக்குது? எங்க உதிரி பூ எவ்வளோ இருக்குது உள்ள? வேலையை விட்டுட்டு நான் போய் உதிரி எடுத்துன்னு வருவாப்பா மாலை என்ன நல்லா இருக்கிற மாலை பிச்சு கல்யாண மாலை இல்லை. உனக்கு அடிக்கிற வேலை தானே இதெல்லாம் நீ பார்த்துட்டு இருக்க யோ மந்திரம் சொல்லியா அட இருங்கப்பா 5 மணிக்கெல்லாம் நாடகத்தை விட்டாயிரமா அம்போகத்தை வாங்கியாயிரமா டிபனுக்கு தனியா 1000 ரூபாய் வாங்கியாயிரமா அவங்க பையத்துக்கு வேலை ஏறியாயிரமா சேர்த்து போய் இறங்கியாயிரமா ஆளுக்கு 4 இட்லி ஒரு வடை சாப்பிட்டாயிரமா வீட்டுக்கு போய் தூங்குறவங்க தூங்கியாயிரமா பஸ் ஸ்டாண்ட்ல உலாத்துறவங்க உலாச்சாயிரமா இன்னைக்கு நாடகத்துக்கு மேல் மருவத்தூர் அடுத்த கீழ் மருவத்தூர் நாடகத்துக்கு வந்து சேர்ந்த நமாய நம கொள்ளடம் காவேரி கோமணத்தை அவுத்தரி